ஆ சொல்லுங்க. எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருளும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருடா அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய செய்தி அனுப்பிச்சிருக்காரு. அமெரிக்க அந்த நீர் மருத்துவத்தில் அமெரிக்க நீர் மருத்துவ குழுன்னு ஒன்று இருக்கு. அதுல அவர் அமெரிக்காவில் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தொடர்ந்து அவர் வந்து ஒரு திரவ பயிற்சியை போட சொல்லியிருக்கேன். ஒரு திரவ பயிற்சியில போடுங்க. நீர் பயிற்சி கூட பண்ண தேவையில்லை. திறப்பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா எதுவும் பண்ண தேவையில்லை. ஒரு 110 கிலோல இருந்தாரு. இப்பதான் சொல்லி சொல்லி இப்ப திரவ பயிற்சிக்கு வந்து இப்ப திரவ பயிற்சியில் சரசரத்துன்னு வேகம் குறையுது. திரவ எடை குறைய பயிற்சினாக்க மாட்டேன். சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் திரவ நிலையில. ஆமா, நீ பேசாம நெல்லிக்காய் என்னென்ன சாறு கிடைக்கும், எந்த சாறு மலிவா இருக்கிறது வாங்கி போட்டுக்க வேண்டியது. அதுக்கு வந்து சாப்பிடவே தேவையில்லை, தண்ணி கூட குடிக்க தேவையில்லை. மாங்காய் ஓஹோ. மாங்காய் சாறு, நெல்லிக்காய் சாறு, அப்புறம் தேன் ஆ. சாறு, இது மாதிரி ஏதோ ஒரு திரவம் மட்டும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒன்லி திரவம், சாலிட் ஃபுட் இல்ல. ஆமா, அப்ப தேவையே இல்லை அது. அதான். இது ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அது குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எதுவும் பண்ண தேவையில்லை. அது பொண்ணுக்கும் போய்க்கும், வெளிக்கும் போய்க்கும். ஒண்ணுக்கும் போய்க்கும், அதான். வெளிக்கும் வரைக்கும் போய்க்கும். போய்க்கும். அது கவலையெல்லாம் போயிட்டே கரைஞ்சிட்டே இருக்கும். பசி வர்றப்பல குடிச்சுக்குங்க, பசி வர்றப்பல குடிச்சுக்குங்க. இடையில கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குங்க. அப்படி போட்டு ரொம்ப மலிவு, உங்களுக்கு ரொம்ப மலிவு. எதுவுமே கவலைப்பட தேவை. ஆமா. இது ரொம்ப எளிமையானது. சமையலுக்கு ஆ. போக தேவையில்ல. ஒரு தடவை ஏதோ ஒன்று அரைச்சி ஊற்றிக்கணும்னா ஒரு மாங்காயை அரைச்சி ஊற்றிக்க வேண்டியது அவ்வளவுதான். அதவே குடிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். அதான் அதான். தண்ணி மட்டும் 1 லிட்டர் 1.5 லிட்டர் ஊற்றிட்டோம்னா அதவே பிரிச்சு பிரிச்சு உப்பு போட்டு ஆ. குடிச்சிக்கலாம், சர்க்கரை போட்டு குடிச்சிக்கலாம், ஏதோ ஒன்று ஆ. போட்டு குடிச்சு, தேன் போட்டு குடிச்சிக்கலாம். கருப்பட்டி ஆமா. சாறு, தேன் சாறு, ஏது அது 100 சாறு தயாரிக்கலாம். திராட்சை சாறு, பேரிச்சை சாறு, ஆமாமா. அப்படியே அது மட்டும் குடிச்சிட்டே இருக்குல்ல. சப்போட்டா சாறு, ஏதோ ஒன்று தண்ணி மாதிரி நல்ல தண்ணி மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். அதான் குடிச்சிட்டே அதான். இருந்தீங்கன்னா அதுவே மாசக்கணக்கு குடிச்சுன்னா சர்ன்னு உடம்பு வேகமா கரைஞ்சிட்டு போயிடும். இப்போ அதுலயும் இறங்கிடுது வெயிட்டு. எல்லாம் கரைஞ்சிடும். நீங்க மாவு சீது தின்னாவே ஏறிக்கு. இதெல்லாம் ஒண்ணும் பண்ணது அப்படியே இறங்கிட்டே இப்ப தண்ணி தானே போடுறீங்க, அப்புறம் அப்படியே குறைஞ்சிட்டே ஆமா போகும். ஆமா ஆமா. திராட்சைன்னா திராட்சை 100 கிராம் திராட்சை இருந்தா போதும். சும்மா எதுவும் திராட்சை, உலர் திராட்சை, பேரிச்சை, மாங்க, இப்படி ம். எப்படி ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டே போயிட்டு சர்த்தணும். இப்பதான் அவர் குறைக்க ஆரம்பிச்சிருக்காரு. யாரது? ம். அமெரிக்காரர். அவர் ரொம்ப கவலைப்பட்டிருந்தது, என்ன குறைய மாட்டேங்குது, குறைய மாட்டேங்குது, குறைய மாட்டேங்குது. குறைய மாட்டேங்குது எப்படி? மாவு சீத்துனாவே ஏறிடும். ஆ. இப்பதான் குறைஞ்சிருக்கு. எவ்வளவு இப்போ குறைச்சிருக்காங்க? எவ்வளவு குறைச்சிருக்காரு? இவர் வந்து 20 கிலோ குறைச்சிருக்காரு. 94ல இருந்து 74க்கு வந்துட்டாரு. அஹ் யாரு? திருவிழாவை சேர்ந்தாரு. ஆ. அமெரிக்காவில் இருக்கிற ரவி பெருமாள் வந்து இப்பதான் வந்து கிட்டத்தட்ட 8 கிலோ இன்னும் குறைச்சிருக்காரு. ஓ. அவர் 105 கிலோ இருக்கு இந்த அவர். ஓ. எவ்வளவு நாள் லிட்டருங்களா? எவ்வளவு நாள்? அது ரொம்ப போராடிய. இதுக்கு ஆ. எலும்பே குறைச்சிருக்கலாம். ஆ. தொடர்பே இல்ல. தொடர்பே இல்லாம இருந்துகிட்டே இருக்கிறது என்னது. ஆ. தொடர்பே இல்லைன்னா அவங்களாம் தொடர்பே இல்லாதவங்க ஒண்ணும் செய்ய முடியாது. இல்ல இல்ல, உண்மைதான். தொடர்பு இருக்கணும். ஆணவம் வந்துருங்க ஐயா. ஆணவம் வந்துடும். ஆணவத்தை வச்சுட்டு என்ன பண்றது? ஆணவம் இருந்துன்னு ஒண்ணும் பண்ணி ஆசிரியர் சந்திக்காம நீ ஆணவத்திலே கொண்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. படம். அதாவது நிறைய பேர் ஆணவத்தில் தான் அது. இந்த இந்த கையில இருக்கிற பொருள் மாய இருக்குது பாருங்க, எக்கச்சக்கமா வந்துருங்க ஐயா. அது உண்மைதான். ஆமா. பணத்தை கொடுத்துட்டு செலவு பண்ணாம இருக்காம பாருங்க, அப்போ அவனுக்குலாம் எதுவுமே நடக்காதுங்க ஐயா. இந்த பொருள் மாயை விடாம அந்த இந்த 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 தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான்ல, அவன்ல கருணையே காட்டும். இயற்கை கருணை காட்டாது.
ஆமா ஆமா. அவன் எப்படி அடுத்தவனுக்கு ஆசிரியரா இருப்பான்? கண்டிப்பா. அடுத்தது சொல்லித் தரவும் மாட்டான் அவன். அது தங்கிட்ட இருந்து ம். கைப்பொருளை செலவு பண்ணாம ஆரோக்கியத்தை நானும் பார்த்துட்டேன். கைப்பொருளை ம். செலவு பண்ணாமயே ஆரோக்கியத்தை பெறணும்னு நினைக்கிறவங்க 99 பேர் இருக்கிறாங்க ஐயா. ஆமா ஆமா. அவங்களுக்கெல்லாம் இயற்கை கொடுக்க அவங்க வந்து அவன் வாத்தியருக்கு தகுதியற்றவன். ம். கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கழுவுங்கிற கைப்பொருளை விட்டாவது நீங்க கத்துக்கங்கிறான். கைப்பொருளை விட யாரும் தயாரில்லை. இல்ல. நானும் பல முறை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தியாக மனப்பான்மை இருந்து பழகுங்க அப்படின்னு இருக்குது. ஏதோ ஒண்ணு தியாகம் பண்ணிட்டே இருக்கணும். சரி. செலவு பண்ணிட்டே இருக்கு. தன்னுடைய பொருளை வந்து பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த பயிற்சிக்கு வந்துட்டாவே நீங்க வந்து பிறருக்கு ஏதாவது ஒரு வகையில செலவு பண்ணி பழகணும். அப்பதான் வந்து அந்த தீய எண்ணங்கள் கரைய ஆரம்பிக்கும். நீ கொடுத்து பழகும் பொழுது அந்த எண்ணம் ஏதோ ஒண்ணு செலவு பண்ணணும். நல்ல விஷயத்துக்காக. அந்த மாதிரி எண்ணம் வந்து 99 பேருக்கு வர்றதில்ல. அது 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 வந்து அது தீய சக்தியினுடைய எண்ணம் அது. அதனால சில பேர் அப்படி மாட்டிக்குவாங்க. இவர் நிறைய பேர் இருக்கிறவங்க பூரா அந்த அந்த எண்ணத்துல தான் இருக்காங்க எல்லாரும். அது அப்படித்தான் இருக்கும். அது பிறவி நிலை. அந்த பிறவி நிலை வந்து தாண்டி வரணும். அப்ப அதனால உங்களுக்கு அங்க யோகம் கை கூடுறது இல்லை உங்களுக்கு. நல்லதுக்காக செலவு பண்றோம் அப்படின்னு எண்ணமே வராது. அப்படி அது இயற்கை. அது வந்து அந்த இயற்கை கடந்து வரணும். மொத்தம் 5 இயற்கை இருக்குது. என்ன அண்ணன் எல்லாம் எண்ணம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க என்ன பண்ண போறாங்க? அது காகித படத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? எப்படி இருந்து விட்டுடும். எப்படி நீ எதுக்கு போனாலும் விட்டுட்டு தான் போகணும். நீ சமாதிக்கு போனா செத்து போனா எதுவும் கூட வர போறது இல்லை இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இயற்கையினுடைய தன்மை அந்த இயற்கை தான். அது வந்து இந்த பிறவி பொருள் தேடுகின்ற வடிவம்ங்கிறது பொருள் தேடுகிற வடிவம் இயற்கை வடிவம். அதை அவன் தாண்டணும். ரெண்டாவது பிசாசு வடிவம் மந்த நிலை, அதையும் தாண்டணும். இந்த 2 தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டம். இது 3வது நிலை. 3வது நிலைங்கிறது யோக நிலை. இதுல செலவே இல்லை. செலவே இல்லாத பொழுது அந்த பொருளை கூட நீங்க ஒண்ணுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவு பண்றீங்க. அது உனக்கு ஒரு நாளைக்கு செலவே கிடையாது. அந்த 100 ரூபாய் நீ என்ன பண்ண? சேமிச்சு வச்சு யாருக்காவது கொடுத்துட்டு போக வேண்டியதானே. என்ன பண்ண போற? அந்த காகித படத்தை என்ன செய்ய போகிறார்? இந்த காகித படம் தேவைதான், உனக்கும் தேவைதான். ஏதாவது வேலைக்கு தேவைதான், சிறு தேவைக்கு பயன்படுது இல்லையா? அது அந்த அந்த உணராத வர வரைக்கும் இது வளராது. அப்படி ஆசிரியரும் ஆக முடியாது. பிறகு நீ சொல்லியும் தர முடியாது. வணக்கம். ஆசிரியர் நிறைய போட்டிருந்தீங்க, பார்த்தேன். நிறைய அமெரிக்க மருத்துவத்துல நம்மளுடைய போட்டிருந்தேன். அந்த ரவி பெருமனுக்கு இப்பதான் உணர்றாரு. ரொம்ப வருஷமா போராடி இப்பதான்ப்பா கரையுது உடம்பு. நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தனியா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு கேஜி நீங்க குறைஞ்சிருக்கீங்க, உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க, வீடியோவை போடுங்க அப்படின்னாங்க. சரி, நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் தனியா அந்த மூஞ்சி வடிய 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 பாத்தீங்கன்னா உங்க பழைய போட்டோ நினைப்பு வருது உங்களுக்கு. சின்ன பையனாட்டு மாறிட்டே வருவீங்க. ஆமா, அதனாலதான் சொல்றாங்க நீங்க வீடியோ போடுங்க, நீங்க இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க தனியா மெசேஜ் பண்ணிருந்தாங்க குரூப்ல இருந்து. பண்ணுங்க, போடுங்க. அதாவது 6 மாதம் அது தெளிவாயிரும். அதாவது தியாகமானப்ப நம்ம பேசிதே. அதாவது எப்படின்னா இந்த பிறவி நிலை இழிநிலை உடைக்கணும். அதாவது பொருள் மாயை உடைக்கணும். எல்லாத்துக்குமே என்ன மாயை உடைக்கணும்? பொருள் மாயை இருக்கிறவன் அவன் பொருள் மாயை இருக்கிறவன் வாத்தியரும் ஆக முடியாது. அவன் யோகமும் கைகூடாது. அவனுக்கு அவன் தப்பிக்கவே முடியாது. அவன் அப்ப அவன் சொல்லியும் தர மாட்டான். நீ எப்படி கட்டணம் வாங்க? நீ எப்படி நீ பொருள் கொடுக்கலையே, நீ கட்டணமே போட மாட்டேன். நீ ஐயா, எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்ப நீங்களே பேசிக்கிட்டே இருக்கீங்களே, ஒரு செஷன்ல என்ன பண்ணுவோம், உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசுவீங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். அதைத்தான் நீங்க பேச வேண்டியதே, நான் கம்முன்னு இருக்க வேண்டியதுதான். அதுதான் சொல்றேன். அப்புறம் யாரு எங்க தப்பு பேசுறாங்களோ நீங்க பிடிச்சு அங்கேயே அடிக்கலாம் பாருங்க. தப்பா சொல்லல அப்படின்னு. இனிமேல் அப்படித்தான். இனிமேல் யாராவது இப்ப இந்த குழுவுல வர்றாங்களே, யாராவது உங்களுக்கு சந்தேகமா தனிப்பட்ட முறை விட்டுட்டு நம்ம கேள்வி கேட்கணும், பேசுங்க அப்படின்னு. அப்பதான் எப்படி வெளியே போய் நாங்க பேசுறது எப்படி ட்ரெயின் ஆகுறது? அப்புறம் யாருன்னா கேட்டா எங்களுக்கு முழிக்க கூடாது, அதெல்லாம் அங்க போனது இல்ல. அது எனக்கு புரியுது. அந்த தைரியம் வந்துட்டா சரி. அதுக்குதான் அந்த முதல் பாடத்தை படிச்சு மண்டையில ஏதாவது ஒரு பாடத்துல தெளிவே மண்டையில ஏத்திடணும். அது ஒரு பாடத்தை நான் என்ன பண்ணிட்டேன் இன்னைக்கு நானு மாமா அக்கா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆன்லைன்லயே அப்படியே பார்த்து படிக்க ஆரம்பிச்சோம். நீங்க செஷன் முடிஞ்சது பிறகு மாமா படிக்க அதுக்கு நானும் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு அப்படி பண்ணோம். அதனாலதான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. சரி, நம்ம ஏன் இப்படியே பண்ணக்கூடாது, ஒருத்தர் படிக்க இன்னொருத்தர் கேட்டுட்டு
அவங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ நம்ம பதில் சொல்லலாம். நான் அவங்களோட புரிதல் சொல்லலாம், நம்மளோட புரிதல் சொல்லலாம் அப்படின்ற. அக்காக்கு வந்து எழுத்துக்கூட்டி படிக்க வராது கொஞ்சம். சரி நாங்க 2 பேரும் படிக்கிறோம், அக்கா கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஃபர்ஸ்ட் லெசன் நீ படிச்சு முடிச்சிட்டல, அதுல இருந்து கேள்விகள் இருக்கா அப்படின்னு ஒரு ரிவைஸ் பண்ணோம். அது மாதிரி நம்மளே ரிவைஸ் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் தான் வந்துச்சு. பார்த்தேன். அதே மாதிரி என்ன இந்த சாட் ஜிபில உங்களுக்கு கருத்தை போட்டு அந்த கருத்தை கூட பேசலாம். இந்த நீங்க ஒரு பாடம் படிக்கிறீங்க, அந்த பாடத்துல செய்தி 4-5 வரி போட்டு சாட் ஜிபில கொடுத்தீங்கன்னா அது அதனால சிறப்பா எடுத்து கொடுக்குமா, அதையே படிச்சு நீங்க பண்ணலாம் அந்த வகுப்புல. விவாதம் மாதிரி ஒரு கலந்துரையாடல் மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேர் பேசி அதுல இருந்து நமக்கு என்ன அந்த பாயிண்ட் புரிஞ்சது, ஐயா என்ன சொல்லியிருக்காரு, திருக்குறள் என்ன சொல்லியிருக்கு, நம்மளோட புரிதல் என்ன, அதை வச்சு நம்ம எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணோம், அதை எப்படி மத்தவங்களுக்கு சொல்றது அப்படின்ற கலந்துரையா. ஏன்னா இப்ப இருக்கிற மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க அந்த பாயிண்ட்ல இருந்து வெளியே வர முடியாம, அதோட புரிதல் என்னவா இருக்கு அப்படின்றதெல்லாம் பேசலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை. அது இன்னையில ஆரம்பிச்சிடலாம். இப்ப காலையில வகுப்பு இருக்கு இல்லையா, அந்த கொஞ்சம் வகுப்பு காலையில வகுப்பு இந்தியா அதுல போட்டுடலாம். ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க கிளாஸ் விட்டு போன பிறகு ஒரு 4 பேர் நிக்கிறாங்க, இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அது ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப சரி, அப்ப ரொம்ப நல்லது. அப்ப நானும் யாரையும் ரெக்கார்ட் பண்றது இல்ல, அதை யாரும் ரெக்கார்ட் பண்றது இல்ல. அப்ப நீங்க சொல்லிடுங்க, நீங்க முடிச்சுட்டு நீங்க விவாதம் பண்றத யாருன்னா ஒருத்தர் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை ஏத்துங்கன்னு சொல்லுங்க. நீங்க வேற எதுவும் இல்ல. இப்ப நீங்க கிளாஸ் விட்டு முடிச்சு போன பிறகு சில பேர் அப்படியே ஸ்டே பண்ணி பேசுறாங்க, ஒரு 2 பேர் 3 பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஃபார்முலா எல்லாம் வந்து எடுத்து யூடியூப்ல போட சொல்லணும். ஆக்சுவலி கிளாஸ் முடிச்சிட்ட பிறகு யார் யாரெல்லாம் விவாதம் முடிச்சுட்டு நீங்க விவாதம் முடிச்சதை நான் பாக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க நெக்ஸ்ட் நாள். அப்ப ரெக்கார்டிங் பண்றாங்க, எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட வேண்டியதா. அவ்வளவுதான். நீங்க என்ன நீங்க விவாதம் பண்ணிட்டு வாங்க, நான் பாக்குறேன் நீங்க என்ன விவாதம் பண்ணீங்க, நான் மறுநாள் வந்து நான் பாத்துட்டு அதை சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். இந்த கருத்தை நீங்க விவாதம் பண்ணீங்க. இன்னைக்கு நீங்க ஹோம்வொர்க் மாதிரி கொடுத்துருங்க. 1/2 hour நீங்க கிளாஸ், 1/2 hour நான் பேசுனதை வச்சு நீங்க விவாதம் பண்ணுங்க. நான் நாளைக்கு வந்து பாப்பேன் அது கரெக்டா இல்லையா நீங்க விவாதம் பண்ணத அப்படின்னு. அப்படி கூட வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 30 நிமிஷம் நான் பேசிடுறேன். அப்ப 30 நிமிஷம் நீங்க பேசுங்க, நான் வந்து வெளியே போய் சொல்லிட்டு விவாதம் மட்டும் கடைசி நானே அதை கூட ரெக்கார்ட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். அப்படி பண்ணலாம். சோ அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யாருக்கு புரிஞ்சது யார் யாருக்கு புரியல அப்படின்றத. ஏன்னா நீங்களே பேசி பேசி உங்களுக்கு அது டயர்டா ஆகுது. அப்படி பேசுறதுல அடுத்த நிலைக்கு போகணும் இல்லையா, அதுக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கணும் இல்லையா. சோ அவங்கள பேச விட்டு விவாதம் பண்ண வச்சு அவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு பேசுறீங்க. அருமை. இப்பவாது வருது. வந்துரும். ஏன்னா இப்ப நான் எனக்கு பேசுறதுக்கு சகஜமா வந்துருச்சு. இப்ப ஆன்லைன்ல இப்படி பேசுறதுக்கு இப்ப வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, யூடியூப்ல பாக்குறேன் நானு. சோ நானும் பேசிக்கிட்டே இருக்கோம். ஒண்ணு அதுல ஒருத்தர் மட்டும் தான் கலந்து யாருக்கிட்டே இருக்காங்க. மிச்சவங்க எல்லாம் மிடில் வந்து 1 வார்த்தை 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே காது கொடுத்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த கலந்துரையாடலே இல்ல. இப்ப இந்த செஷன்ஸ் என்ன பண்ணிடலாம்னா, நீங்க பேசுறது பேசுங்க, 1/2 hour பேசுங்க. இப்ப என்ன மாதிரி மிடில் யாரையும் பேச விடாதீங்க. அந்த 1/2 hour முடிச்சுட்டு மிச்சம் 1/2 hour உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ நீங்க பேசுங்க அப்படின்ற பாயிண்ட்ல பேச விட்டுருங்க எல்லாரையும். சரி, அப்ப நீங்க 7ஆம் பாடத்துல இந்த வேலையும் சமாதானம்னு 83ஆம் பக்கம் எடுங்க, அதை நீங்களே பேசுங்க. இன்னைக்கு ஆரம்பிப்போம். இந்த 7ஆம் பாடம் 82, 81, 82. பக்கம் 83 எடுங்க. இது என்ன சொல்றாங்க அப்படியே பாருங்க. அப்படியே படி. ஒரு தேவைப்படுத்த எடுத்து படிங்க. அதை பேசு. வேலையும் சமாதானம், அதாவது வேலை வாய்ப்பு உருவாக்குறது தான் நம்ம வேலை. இது வந்து சில பேருக்கு வேலை வேண்டாங்க அப்படிப்பாங்க. இதெல்லாம் முட்டாள்தனமா பேசுவாங்க. நிறைய பேர் என்னமோ பெரிய தியாகிகள் மாதிரி நாங்கள் பணம் சம்பாதிக்கிற வேலை, புடலங்க சம்பாதிக்கிற வேலைன்னு பேசுவாங்க. இப்ப பேசுங்க நீங்க. இப்ப வேலையும் சமாதானம் அது படிங்க. 83ஆம் பக்கம் இருக்கா? அப்படியே படிங்க. ஐயா பேசுங்க, நீங்களும் பேசுங்க, நீங்க 2 பேர் பேசுங்க. என்ன கவனிப்போம், ட்ரையல் பார்ப்போம். காலையில் 6 மணி செக்ஷன் இனிமேல் அப்படியும் பேசிடுவான். அப்போ கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் நீட்டலாம். அதாவது இப்போ நம்ம 30 நிமிஷம் தான் சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு 15 நிமிஷம் விவாதம் சொல்லி முடிச்சிடலாம். அப்படி கூட பண்ணலாம். பரவாயில்ல, இது நல்ல தொடக்கம் தான். நான் கவனிச்சேன், அதாவது நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கவனிச்சேன். சரி, இப்படி வெடி வந்தவங்க பேசிட்டு இருப்பாங்க. மறுபடியும் சில நேரத்தில் ஏதாவது ரீஜாயின் கொடுத்து பார்ப்பேன். நான் பேசிட்டு இருப்பாங்க, நான் அப்படி சரியா உள்வாங்கல, பேசுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப திட்டமிட்டே நம்ம வந்து இது அப்படின்னு நீங்க பண்ணுங்க. ஏதோ 30 நிமிஷம் நான் பேசிட்டு 15 நிமிஷம் நீங்க விவாதம் பண்ணிக்க. யார் ஒருத்தர் ஆரம்பிப்போம், இன்னைக்கு இதை பேசுங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுப்போம், இன்னைக்கு நீங்க பேசுங்க. இடையில யார் வேணா பேசலாம்.
தொடங்கி விட்டோமா அதை நடந்துக்குங்க. ரைட். படிங்க. வேலையும் சமாதானமும். இதில் புக்ல இருக்கிறது படிக்க வாங்கலையா? ஆமா, நிலையான வேலை வாய்ப்பும் சமாதானமும் படிங்க. இதுல இருந்து ஏதாவது நம்ம ஆரம்பிப்போம். இப்போ இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கணும். நம்ம நிறைய பேர் வேலை இல்லைங்கிறாங்க இல்லையா? இது எப்படி வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் சொல்லுங்க. மனித சமுதாயத்திற்கு என்றும் நிலையான வேலை வாய்ப்பும் தொடர்ச்சியான ஜனத்தொகையும் பெருக்கமும் உலகில் சமாதானமும் ஏற்படும். மனித சமுதாயத்திடம் நல்லதை சொல்லி அதை செய் என்று சொன்னால் நிச்சயம் செய்வார்கள். ஒரு நல்ல அடையாளமாக நமது கல்வி முறை கொஞ்சம் கொஞ்சமாக குருகுல முறைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. அநேகமாக எல்லா பல்கலைக்கழகமும் அட்டானமஸ் பாடி தன்னாட்சி நிறுவனங்களாக மாறிவிட்டன. அதே அட்டானமஸ் தன்னாட்சி தனிப்பட்ட ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அதுவே குருகுல கல்வி முறையாகும். நான் 10 வருடங்கள் ஆசிரியராக வேலை பார்த்தவன். அந்த அனுபவத்தால் எழுதுகிறேன். ஆசிரியர்கள் அரசியல்வாதிகளால் ஆதரிக்கப்படாமல் லோக்கல் பாடி உள்ளாட்சி அமைப்புகளால் ஆதரிக்கப்பட வேண்டும். நேத்து கூட இதை பத்தி பேசணும் பாத்தீங்களா? நேத்து கூட இதை பத்தி பேசணும் ஐயா. இது என்னைய ஆதரிக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கணும், ஆதரிக்கணும். என்னைய விட்டுருங்க. இந்த புத்தகத்தை படிச்சு பாடம் நடத்துறான் இல்லையா, அவன் பொருளாதாரத்துக்கு எங்க போவான்? அவனை ஆதரிக்க வேண்டாமா? இப்படி காது கொடுத்து கேட்டுக்கிட்டே சும்மா கதை விட்டுட்டே இருக்கிறீங்களேன்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு மண்டையில ஏறிச்சுன்னு தெரியல. அதாவது தியாகம் பண்ணவனுக்கு எதுவுமே கிடைக்காது. அவன் எப்படி ஆசிரியரா வருமா? அவன் வறுமை யாரு போக்குறது? அவன் இது கத்துக்கிட்டு பிறகு சொல்லித்தரதே பெரிய விஷயம். நானே 25 வருஷமா போராடிட்டு இருக்கிறேன். இந்த தியாக மனப்பான்மை சிலருக்கு தான் வருது. ஆனால் அனைவரையும் கொண்டு வர வைக்க வேணும். நீங்க இந்த ஆரோக்கியத்தை பெறுகின்ற நீங்க செலவு பண்ணிட்டீங்க. 10 நாள் ஆரோக்கியம் வந்துருதுன்னா அப்ப நீங்க இந்த 10 நாள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கொண்டு வரணும். உங்க பொருளை நீங்க இழக்காத பொழுது உங்களுக்கு எப்படி ஆரோக்கியம் வரும்? உங்களுக்கு எப்படி மனசு இலகும்? உங்களுக்கு யார் உங்களை ஏத்துக்குவாங்க? இயற்கையும் முதல்ல உங்களை ஏத்துக்குமா அப்படின்னு. சரி. ஆசிரியர்கள் அரசியல்வாதிகளால் ஆதரிக்கப்படாமல் லோக்கல் பாடி உள்ளாட்சிகள் அமைப்புகளால் ஆதரிக்கப்பட வேண்டும். சங்க நூல்களில் தலையாயதான திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் சங்கப்புலவர் அல்ல என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். சங்கப்புலவர் அல்ல, ஆனா சங்க நூல். சங்கப்புலவர் அல்லங்க இருக்கும், சங்க நூலுக்கு வித்தியாசம் இருக்கு. சங்கப்புலவர்னு சங்கத்துல உறுப்பினராக சேர்றதுன்னு அர்த்தம். அப்ப அந்த காலத்திலே பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. ஆமா, அந்த காலத்துல பாலிடிக்ஸ் வந்தாச்சு. 2000 வருஷம் முன்னாடியே பாலிடிக்ஸ் வந்தாச்சு. அதெல்லாம் வந்தாச்சு. ப்ராஜெக்ட் சிஸ்டம் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஓரியன்டட் எஜுகேஷன் சிஸ்டம் மாணவன் சமூகத்திற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதை பூர்த்தி செய்து கொடுக்கும் முயற்சியில் எந்த அளவு வெற்றி அடைகிறான் என்ற கல்வி திட்டம் ஆசிரியர் மேற்பார்வையில் ஏற்பட வேண்டும். சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் ஓரியன்டட் எஜுகேஷன் சிஸ்டம் பாடத்திட்டத்தையும் பரீட்சையையும் அடிப்படையாக கொண்ட கல்வி திட்டம் மறைய வேண்டும். பாரத காலத்தில் ராஜகுமார்களுக்கு ஒரு கிருபாச்சாரியார் எலிமெண்டரி எஜுகேஷன் ஆரம்ப கல்விக்கும் ஒரு துரோணாச்சாரியார் ஹையர் எஜுகேஷன் உயர்கல்விக்கும் ஆக 2 குருக்கள் தான் இருந்தார்கள். ஏறக்குறைய 20 வயதிலேயே இளைஞர்களின் படிப்பு முடிக்கப்பட்டு அரங்கேற்றமும் நடத்தப்பட்டது. மாணவர்களும் குருவும் சேர்ந்து வசித்ததனால் தான் இது முடிந்தது. எந்த ஒரு பொருளையும் அடிப்படையில் இருந்து ஆராய்ந்தால்தான் உண்மை வெளிவரும். மனித சமுதாயம் மற்ற ஜீவராசிகளின் சமுதாயத்திலிருந்து வேறுபட்டு மேலாக நிற்பதற்கு காரணம் மனிதனின் நிலையான இனப்பெருக்க வேகம். குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் இது பொதுவானது. திருவள்ளுவரும் இதை முந்தி வைத்து பேசுகிறார். நமக்கு குழந்தைகள் வேண்டாம் என்றால் நாம் பிறந்ததே தவறு என்றாகிவிடும். தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மின் உயிர்க்கு எல்லாம் இனிது. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் என்னும் சொல். மேற்கண்ட குறளின் கருத்து தொகுப்பு கல்வியின் பெருமையை வலியுறுத்துகிறது. 5 அறிவுடன் அசைவ உணவுக்காரராக பசியுடன் பிறக்கும் குழந்தையை 7 அறிவுடன் அண்டவெளியுடன் பிரதிபிம்பமாக மினியேச்சர் யூனிவர்ஸ் கோயிலுக்கு சமமாக மாற்றுவதுதான் கல்வி. அந்த கல்வியை தரும் ஆசிரியர் பழைய காலத்தில் தொழிலினால் பிராமணன் பிரம்மத்தை உணர்ந்தவன் என்று அழைக்கப்பட்டான். பிராமணன் தொழிற்பெயர். இந்த மனித சமுதாயமே மிருகங்களிடமிருந்து வேறுபட்டு நிற்க காரணம்
இருக்கிறாங்க. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? தொழில் பெயரை தவிர வேற எந்த பெயரும் கிடையாது. தொழில் செய்யறப்ப இப்ப கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க, கட்டடத்தை படிச்ச கட்டட பொறியாளருங்கிறீங்க, வண்டி ஓட்டுனது வண்டி ஓட்டுநருங்க. இதே மாதிரி தான் தொழில் பெயர். இந்த தொழில் பெயர் என்ன போச்சுன்னா அரசியல் சூழ்ச்சியால் அது சாதி பெயராக திரிக்கப்பட்டன. இதுதான் ரொம்ப கேவலமா மாறிடுது. புரியுதா? அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல முதல் புரட்சி எது தெரியுங்களா? உலகத்துல முதல் புரட்சி மண்ணை பிசைஞ்சு பானை செஞ்சா பாருங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய புரட்சி அதுதான். அதை தமிழர்கள் தான் முதல் செஞ்சிருக்கிறாங்க. தொல்காப்பியத்துல அந்த இருக்கு. தொல்காப்பியத்துல அந்த பாடல் இருக்கு. தொல்காப்பியம் தோண்டி ஏறத்தாழ இன்னைக்கு 18,000 ஆண்டுகள் 17,000 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. அவர் தோண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் வயது வந்து 18,000 ஆண்டுகள் ஆச்சு. ஏற்கனவே 30,000 ஆண்டு போயிட்டாங்க. அது 18 நட்சத்திர புள்ளிகளை குறிக்கிறது. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரைன்னு சொல்லிட்டு 9 குறிப்புகளை சொல்லுது. 9 பேருக்கு 2000 18,000, அதாவது 12 புள்ளிகள் இருக்கின்றன. 12 ஒவ்வொரு புள்ளியும் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகள் ஆகும். ஒரு புள்ளியிலிருந்து ஒரு புள்ளி நகர்வது ஃப்ரம் டு இந்த புள்ளியிலிருந்து அந்த அடுத்த புள்ளி, இப்படியே ஒவ்வொரு புள்ளியை மாறப்ப இப்போ அதுக்கு பேர் நட்சத்திர காலாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நாள் காட்டின்னு சொல்லுவீங்க. இது வந்து 360 நாள் அடிப்படை கொண்டது. அந்த நட்சத்திர புள்ளி என்பது அதனுடைய வயது என்பது 2000 ஆண்டுகள். நமக்கு வந்து 24 மணி நேரம் ஒரு நாளுங்கிற மாதிரி அந்த நட்சத்திர காலாண்டுங்கிறது 12 நட்சத்திரத்தை குறிப்பாங்க. அதுல வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் வந்து ஒவ்வொரு 2000 ஆண்டு ஆகும். அப்ப இந்த 2000 ஆண்டுகள் இடையில படிக்கிறது மிகப்பெரிய ஞானிகள். அப்ப அவங்க எழுதியிருக்கிற ஆவணி மாதத்தில் ஆவணியில் பிறந்தேன்னு எழுதியிருப்பாரு. ஆவணினா அவரு பிறக்கும்பொழுது நட்சத்திரத்தை குறிக்கிறார். ஆவணிக்கு நீங்க ஒரு மாசத்தை குறிக்கிறீங்க இல்லையா, அது உண்மையாலும் நட்சத்திரத்தை குறிக்கிறது. அப்ப ஆவணியில பிறந்தேன் அப்படின்னா ஆவணிங்கிற நட்சத்திரம் அந்த விண்வெளியில் இருக்கும் பொழுது பிறந்தேன்னா இன்னைக்கு வந்து தைன்னு சொல்றீங்க இல்லையா, தை பிறப்புன்னு சொல்றீங்க. சில பேர் சித்திர பிறப்பும்பாங்க. தை பிறப்பு இது எழுதி நட்சத்திரத்தை குறிக்கிறது. அப்ப ஆவணியில பிறந்திருந்தான்னு வச்சுக்கோங்க. சித்திரை வரைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவணியில இருந்து சித்திரை வரைக்கும் சொல்லுங்க. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி, பங்குனி. தப்பா சொல்றேன்னா தெரியல. ஆவணி நான் சொல்றேன். கைவிட்டு அப்படி கைவிட்டு விரல் விட்டு என்னங்க அப்படியே ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, அப்புறம் ஆவணி. சரி, எண்ணி பாருங்க. இல்ல சரிதான் சரி சரியா சொல்லிட்டீங்க. இப்ப ஆவணில இருந்து தை வரைக்கும் சொல்லுங்க. ஆவணி அதுதான் முன்ன சொன்னேன். ஆவணின்றது தான் சொன்ன முன்ன. ஆவணி கைவிட்டு எண்ணிக்காங்க தெரியல வச்சிருந்தார். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. கையோட நிறுத்து. எத்தனை கையோட நிறுத்துங்க. எத்தனை விரல் விட்டீங்க? 8 வருது. இல்ல நீங்க மறுபடியும் சொல்லுங்க. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை. இதே விட தகராறு பண்ணீங்கன்னா என்ன ஆகிறது? ஒண்ணுமே இல்லை. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை 6. 6 பெருக்கள் எவ்வளவு? 6 பெருக்கள் 2000 எவ்வளவு? 12,000 ஆண்டு ஆச்சு. யாரு பிறந்து அதாவது தொல்காப்பியர் வந்து பிறந்து 12,000 ஆண்டுகள் ஆச்சு. சரி, இப்ப தை மாசம் தொடக்க மாதம்னு சொல்றீங்க இல்லையா, தை மாசம் வச்சுட்டோம்னா ஆவணி மாதம் தான் அவர் ஆவணி நட்சத்திரங்கள் பிறந்தேன்னு சொன்னா ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை 6 12,000 ஆச்சு. இப்ப சில பேர் சித்திரைன்னு சொல்றாங்க. இப்ப ஒரு அரசியல் இருக்கு. தை மாதம் தான் தொடக்க மாதம் தமிழர் திருநாள்னு சொல்றீங்க. சில பேர் சித்திரை தான் தமிழர் திருநாள்னு சொல்றீங்க. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப சித்திரை வரைக்கும் சொல்லி பாருங்க. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை எவ்வளவு வருது? 9 பெருக்கள் 2000 எவ்வளவு? 18,000. இப்ப புரியுதா? அப்ப தொல்காப்பியர் வயது 18,000 கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிச்சவரு தொழிலதிபர் மகாலிங்க தான் அவர் பெரிய குழு வச்சு கண்டுபிடிச்சாரு. அந்த 2000 போடுறது வந்து கிபி 2000 அப்படின்னு உண்டு. அந்த கிறிஸ்து பிறந்த வருடத்துல அதெல்லாம் இல்ல. அதுக்கு இதுக்கு இல்ல. அதெல்லாம் கிறிஸ்துக்கு சம்மந்தமே இல்லை. கிறிஸ்தெல்லாம் நம்ம தேவையே இல்லை. கிறிஸ்து பிறந்த ஏன் பெருக்குறீங்க? 2000ல ஏன் பெருக்குறீங்க? அது என்ன கணக்கு? தொல்காப்பியர் பிறந்த தொல்காப்பியர் ஆவணி நட்சத்திரத்துல பிறந்தேன்னு சொல்றாரு.
இந்த ஆவணி நட்சத்திரத்துக்கு இப்ப நம்ம சித்திரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? சித்திரை சித்திரை ஒண்ணுதான் தமிழர் திருநாள் சொல்றோம். அந்த தமிழர் திருநாள் அது வந்து யாருடைய பிறந்தநாள் தெரியுங்களா? தொல்காப்பியருடைய பிறந்த நாள் தான் ஆவணிங்கிறது. ஆவணிலிருந்து இப்ப சித்திரைங்கிறோம். அப்ப தொல்காப்பியர் தோன்றி இனியோடு பார்த்து நமக்கு 18,000 ஆண்டுகள் ஆகுது. ஆவணி நட்சத்திரத்தில் பிறந்தன்னு சொன்னா ஆவணிலிருந்து இப்ப சித்திரை நட்சத்திரத்தை பேசிட்டு இப்ப சித்திரை வந்துட்டு சித்திரை வந்தாச்சு நமக்கு, புரியுதா? சித்திரை வரும். அந்த சித்திரை வந்துட்டாவே என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆவணிலிருந்து சித்திரை வரைக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா 9 வருது. இந்த 9 பெருக்கள், ஆமா 9. அவரு ஆவணி நட்சத்திரம் தான் பிறந்தேங்கிறாரு, புரியுதா? அப்ப ஆவணி நட்சத்திரத்துக்கும் சித்திரை நட்சத்திரம் எத்தனை புள்ளி கிட்ட? 9 புள்ளி. ஒரு புள்ளிக்கு 2000 ஆண்டுன்னா 9 புள்ளிக்கு 2000 ஆண்டா? ஓகே, இப்பதான் புரியுது. யாருக்காவது புரியுதா? எனக்கு புரியலீங்க, அதுதான் நான் கேக்குறேன். ஒரு புள்ளிக்கு 2000 ஆண்டு அப்படின்னா அப்போ 9 புள்ளிக்கு அதை 2ஆல பெருக்கணும் அப்படின்னா 18 வருது. 18,000 ஆண்டுகள். அப்ப தொல்காப்பியர் தொகுதி 18,000 ஆண்டுகள் ஆச்சு. அப்ப தமிழின் வயது மூத்தகுடி வயது. இப்ப பண்ணி சொல்லுக்கு புரியுதா? புரியுதுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இல்லை, இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா ஆதி காலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை தான் வந்து ஆண்டின் தொடக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது சித்திரை மாதம் தான் வந்து சித்திரை 1ஆம் தேதி தான் இப்போ தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இடையில வந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தை முதல் தான் வந்து தமிழர் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டாருங்க. இடையில தான் இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கே தெரிஞ்ச கால இடைவெளியில். ஆனால் வந்து சித்திரை தான் வந்து ஆதி காலத்துலேருந்து தொன்று தொட்டு பழங்காலத்திலிருந்து சித்திரை 1 தான் தமிழ் ஆண்டின் முதல் தொடக்கம். இப்ப எப்படி இங்கிலீஷ் மாசத்துல வந்து ஜனவரி வந்து ஆங்கில புத்தாண்டு இன்டர்நேஷனல் லெவல்ல இப்ப ஆங்கில புத்தாண்டு எப்படியோ அது மாதிரி தமிழர்களுக்கான தமிழ் புத்தாண்டுங்கிறது வந்து சித்திரை 1 தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அந்த 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 காலத்துல வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒண்ணு. ஆனா இடையில கலைஞரனுடைய ஆட்சியில தான் தை முதல் நாள் சொன்னாங்க. அது கொஞ்ச நாள் அப்படி கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தை மாசத்தை வந்து யாரும் பெருசா ஒன்றும் கொண்டாடுறதில்ல. அந்த தை பொங்கல் வந்து தமிழர் பொங்கல், தமிழர்களுடைய மிக முக்கியமான பண்டிகைன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஒழிய அந்த தை 1 வந்து தமிழர் புத்தாண்டுன்னு சொல்றதில்ல. ஆனா தமிழ் திருநாள், அது தமிழர்களுடைய பொங்கல் முதன்மையானது வந்து ஏன்னா விவசாயிகள்லாம் விவசாயம் செய்யறாங்க இல்லையா? ஸோ அதை வந்து பொங்கல் கொண்டாடுறதுனால அது வந்து தமிழர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு புரியுது. அதான் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஏதோ தை கொண்டாடினாங்க, சித்திரை கொண்டாடினாங்க, அது விஷயம் முடிஞ்சு போச்சு நமக்கு. இதெல்லாம் வந்து இப்படி உங்களுக்கு எது தமிழ் எப்படி மூத்ததுங்கிறது ஆதாரம். தமிழ் மூத்ததுக்கு ஆதாரம். நீ வந்து தைன்னு வச்சுட்டா உனக்கு 12,000 ஆண்டு, நீ சித்திரைன்னு வச்சுட்டா 18,000 ஆண்டு. அவ்வளவுதான். இந்த அரசியல் புரியாம காரணத்து கேட்டீங்கன்னா, நம்மளை ஏமாத்தினது பாத்தீங்கன்னா சோம்பேறி ஆகி தமிழர்கள் பூரா என்னட்டா போதைக்கு அடிமையாகி நம்பிக்கைக்கு அடிமையாகி வீணா போயிட்டாங்க. அறிவாராய்ச்சியே பண்ணாமே போயிட்டாங்க. அறிவாராய்ச்சியில் இருந்தவன் திருவள்ளுவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாம ஏத்துக்காதேன்னு சொன்னாங்க. ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சான் துயரம் தரும். சரி, இப்ப பாருங்க, அடுத்தது படிங்க. அப்ப வேலையும் இது எப்படி வேலையும் சமாதானம் வேலையும் சமாதானமும் கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் இந்த வெங்கடேசன் சொல்றாருல, இது எப்படி நீங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி இப்ப நான் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டேன். நான் வந்து 25 வருஷமா இதைத்தான் தொழிலா பண்ணிட்டு வர்றேன். போராடித்தான் பண்றேன், ஒற்றுமையா போராடித்தான் பண்றேன். இப்ப நீ வந்து வேலை வாய்ப்பும் சமாதானம் உருவாயிடுச்சுன்னா இப்ப நாம வந்து ஒரு நிலையில் இருப்போம், நாம வந்து ஒரு பொருள் தேடிட்டு இருப்போம். அதை வச்சுக்கிட்டு இதை கேவலப்படுத்தக்கூடாது. அப்ப இதையும் தொழிலாக அவரவர்கள் தொழிலாக மாத்தணும். அதுதான் இந்த தலைப்பு எழுதியிருக்காரு. அப்ப நான் இதை தொழிலா கொண்டு வர இந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்றேன்? இப்ப நம்ம வெளிநாடு போறது ஆராய்ச்சி பண்ணி ஏன் இவ்வளவு தைரியம் வருதுன்னா, எனக்கு 10 மாணவர்கள் வந்துட்டா, இப்போ வெளிநாட்டு மாணவர்கள் 10 பேர் வந்துட்டா எனக்கு வந்து இப்போ ஹங்கேரி போகணும்னா எனக்கு $20,000 செலவாகும். 20,000ங்கிறது வெளிநாட்டு பணத்துல ரொம்ப ரொம்ப மலிவு. 20,000 இருந்தா 2 வருஷத்துக்கு ஓட்டலாம். ரொம்ப மலிவு. இங்க நம்ம நாட்டில் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. அதனால என் பொண்ணு அங்கே திருப்பினேன். அங்கே போய் பண்ணு, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் வந்து டாலர்ல தான் பணம் கேட்குறான். ஒரு 6 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்கு $5,000 செலவாகுங்க ஐயா. $5,000ங்கிறது அங்கே ஒண்ணுமே இல்லை. 6 மாசத்துக்கு $5,000ங்கிறது அங்கே படிப்பு செலவு ரொம்ப சீப்பு. ஆனா நமக்கு வந்து இங்க எத்தனை ஆகுது கேட்டால் 6 லட்சம் செலவாகுது. நாம் 6 லட்சம் சம்பாதிக்கவே முடியுதுங்க. ஆகையினாலதான் அப்படி முயற்சி பண்ணேன். ஏன்னா இங்க அரசியல் காரணமாக நம்ம இவ்வளவு அறிவை வச்சுக்கிட்டு, இவ்வளவு திறமை வச்சுட்டு நாம வந்து இதை வந்து பொருளிட்டவே முடியாது. அதனாலதான் நான் $500 $100 இப்படிலாம் போட்டு பண்ணேன். பழகி கட்டணம் போட்டு பழகினேன்.
இந்த கட்டணத்துக்கு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இதெல்லாம் வந்து அந்த அந்த மலிவான அந்த தீய எண்ணங்கள் தான் காரணம். இவன் சம்பாதிப்பான், நான் சம்பாதிக்க கூடாதுன்னு நினைப்பேன். இதெல்லாம் இயற்கையில் இருக்கிறது தான் இருக்கும். அப்போ அறவழியில் பொருள் ஈட்டணுங்கிற சிந்தனை இப்பதான் வரணும். அதாவது ஈதல் அறம், தீவனை விட்டு ஈட்டல் பொருள், காதல் அதாவது ஈதல் அறம், கொடுப்பதே அறம், அந்த கொடுப்பதே அறம், அப்புறம் வந்து சம்பாதிக்கிறது அறத்துல ஈட்டணும் பாரு. ஈதல் அறம், தீவனை விட்டு ஈட்டல் பொருள், தீவனை செய்யாம இது பார்த்தீங்கன்னா தீவனையே கிடையாது. இதுல எனக்கு இதுல தீவனையே எல்லாம் நல்லாயிட்டு இருக்காங்க அத்தனை பேருமே. கண்டிப்பாங்க, அதுவும் புரியுது. என்ன எந்த தீவனையும் இல்லை, அவன் சந்தோஷமா பாருங்க. அந்த 70 வயசு அவரு கேசமெல்லாம் பாரு, எனக்கு புண்ணு நல்லாயிடுச்சுங்கிறாரு. வாழ்க்கையில புண்ணே நல்லா இருக்காது, அவரை இன்னும் அவங்க யோசிச்சுட்டே உட்காந்துருக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. நான் பார்ப்பேன் எல்லாத்தையும். அந்த இழிநிலை அந்த இழிநிலை வந்து அந்த பொருள் வெறி இருக்கே, அப்பாப்பா சாதாரண ஒரு கிடையாதுப்பா. அந்த எண்ணமே அவர் கரெக்டா இல்லாத காரணம் வரும். பெற்றோர் குழந்தை சம்மதமே கிடையாது. உங்களுக்கு 64 வயசு ஆயிடுச்சுட்டாவே ஒரு குழந்தை, பெரிய குழந்தை, தன்னுடைய குழந்தை வந்து 24 25 வயசு தாண்டிடுதுனாவே பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுத்துடணும். பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுத்து போட்டு இவன் தனிமையில போய் உள் தூய்மை செய்யணும். என்ன பண்ணணும்? உள் தூய்மை பண்ணி உள் தூய்மை பண்ணி அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்து அதுல அறவடையில பொருளிட்டு, அப்பவாது அறவடையில பொருளிட்டு. இது நிறைய பேர் எங்கிட்ட வந்து இன்னும் அந்த புரிதல் இல்லாம இருக்காங்க. இப்ப நல்ல நேற்று தற்செயலா எடுத்த இது ஏன் நம்ம பேசக்கூடாதுன்னு. ஆக இனிமேல் நல்ல ஒரு காலம் வருது, எல்லாருமே இதை பொருளிட்டாத அதை சொல்லி ஆசிரியர் என்ன சொல்றாரோ அதை முயற்சி பண்ணணுமே இல்லையா? ஆசிரியர் என்ன சொல்றாரோ, எனக்கு பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லைன்னு சொல்றாரு, பொருள் சம்பாதிக்கணும்னு சொன்னாரா? எனக்கு என்ன தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், போய் பொருளை ஈட்டிட்டு வந்து அதுல இருந்து நீங்க எனக்கு இந்த பெர்சன்ட் கம்மி அதுல இருந்து இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம் இல்லையா? இப்ப யாருக்கு இப்ப வேணாம்னா கிரியேட் பண்ணி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, கிரியேட் பண்ணி எனக்கு கொடுறாங்க. ஆமா, பொருள் எல்லாருக்கும் உலகன்னு சொல்றாரு, அது எல்லாருக்கும் உலகம் இல்லை, அருள் மட்டும் வேணும், பொருள் தேவையில்லைன்னு வாழ்றதே தப்பு இல்லையா? இல்லைங்கயா, அப்ப பொருள் வேண்டாம்னா பிரச்சனை இல்ல, அதை கிரியேட் பண்ணி நீ ஆசிரியரா மாறி நீ அந்த பீஸ வாங்கி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதை சொல்றேன் அப்படி இப்படி சொல்லலாம். நீ அப்ப ஒண்ணு நீ சம்பாதிக்கவா, நீ சம்பாதிச்சு எனக்கு கொடுத்துட்ற அப்படிங்க வேண்டியதுதான். நீ கத்துக்கிறே இல்ல கத்துக்கிட்டு நீ வச்சுக்கோ, நீ எனக்கு அந்த பொருளை கொடுத்துரு நீ, அப்படி சொல்லலாம். நல்ல பாயிண்ட். சரிதான், நல்லதான். இந்த சிந்தனை எனக்கு வரவே இல்லை. பண்ண குடு நீ. இப்ப ஆசிரியர் என்ன வைக்கிறாரு? ஒண்ணும் இல்லைங்க, ஏகலைவன் ஒருத்தர் இருந்தாரு, ஏகலைவன். நீங்க வந்து அதுக்குரிய ஃபீஸ் வைக்கல, நான் உன்னை ஆசிரியரா தயாராகிட்டு நீ கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு நான் என்ன ஃபீஸ்ன்னு வச்சிருந்தனோ அந்த ஃபீஸ் எடுத்து வந்து எனக்கு கூட, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீ அது மாதிரி நீ கிரியேட் பண்ணு. உலகத்துல மக்கள் இல்ல, மக்கள் ஜனத்தொகை எவ்வளவு இருக்கு, நம்ம இன்ஸ்பயர் பண்ணி கிளாஸ் எடுத்து அதுல இருந்து வர ஃபீஸ் குருக்கு காணிக்கையே கொடுக்கலாம். கொடு. அதுதான் நல்ல திட்டம். அதுதான் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், நீ எனக்கு கோலம் செய் துங்க கருமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் முகத்தா. அப்ப பண்டமாற்ற முறை எப்போ வந்துருச்சு இல்லையா? அப்ப எங்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் கொடுத்துருவேன், நீங்கிட்ட அது பாருங்க, இவர்கிட்ட இருக்கிற பொருள் பூரா அழியக்கூடிய பொருள். பானு தெளிதேன் இதெல்லாம் அழுகி போறது, கெட்டு போகக்கூடிய பொருள், காணா போக பொருள், அழிந்து போகக்கூடிய. தேன் அழிஞ்சு போகும், பால் அழிஞ்சு போகும், காய்கனி அழிஞ்சு போகும், எல்லாம் அழிஞ்சு போகும். அழிந்து போற பொருளை கொடுத்துட்டு அழியாத கல்வி செல்வத்தை இந்த அம்மா வாங்குது. அப்ப பண்டமாற்று முறை அப்பவே வந்துருச்சு இல்லையா? இதை யாரும் புரியல, அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு யோக மன்றங்களை பார்த்தீங்கன்னா பொய் சொல்லி சம்பாதிக்கிறான் பாருங்க, அடிக்கிறான் பாருங்க, கூத்தடிக்கிறத பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் கூத்தடிக்கிறது. இப்ப 40 கோடி பேர் கங்கையில மூழ்கி வீணா சாகிறது. அந்த கங்கையை நாரி போச்சுங்கிற, அந்த கங்கையே கடுமையான மலக்கழிவுகள் உள்ள பார்த்தேன், கடுமையான மலக்க 40 கோடி பேர் ஒரு இடத்துல கூடுனா 40 கோடிங்கிறான், 30 கோடிங்கிறான், 10 எப்படியே இருக்கட்டும், அந்த ஆறு என்ன ஆகும்? எங்கெல்லாம் போகுது பாருங்க. இந்த சாபக்கேடு ஒண்ணு பண்ணி, அதாவது இந்த பக்தி மார்க்கத்துல மக்கள் எவ்வளவு தூய மார்க்கம், அது வந்து அந்த இறைநிலையோடு ஒன்றி பிறந்து விட்டு போட்டு வெறும் நீராடல்னு ஒண்ணு பேரை வச்சுக்கிட்டு என்னன்னா கிரும நடக்குது இந்த நாட்டுல. வள்ளுவர் எழுதுவார் ஒரு இடத்துல, இந்த நீராடலை பத்தி கடும் கண்டனம் எழுதியிருப்பாரு. நீராடல் பண்றான் பாருங்க இவனால தேரவே மாட்டேன்னு எழுதியிருக்காரு திருக்குறள். அதாவது என்ன சொல்றாருன்னா, மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் படம் எழுதியிருப்பாரு. மனசுக்குள்ள 1008 குறைகளை வச்சுக்கிட்டு நீர் ஆடுறான் பாருங்க, இவன் நாட்டு முட்டாள் யாருன்னு எழுதியிருப்பாரு.
மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர். அதாவது மனத்தது மாசாக மாண்டார் நீராடி போட்டு பாருங்க. மனத்துக்குள்ள குற்றத்தை வைத்துக் கொண்டு இவன் போய் தண்ணியில நீராடிட்டு இருக்கான் பாருங்க. இந்த மாதிரி நீராடி இறந்து போனவன், என்னது மாண்டார் நீராடி செத்து போனவன் எழுதுறாரு. நீரில் மூழ்கி 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 செத்து போனவன் இருக்கான் பாருங்க, கோடி கணக்கில் இருக்காங்க எழுதுறாரு. மனத்தது மாசாக மாண்டார் மாண்டார்னு செத்து போனவர் நீராடி மறைந்துலகும் மாந்தர் பலர். மணி பாரதியா மணிகண்டனா? மணிகண்டனா? மணிகண்டன், மணிவர்மன். எப்படி போயிட்டு இருக்குது உடம்பெல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. அந்த இதுல சுருங்க ஆரம்பிச்சிருக்குமே, எப்படி வேகமா சுருங்குதா? பரவாயில்லைங்க. எப்படி இது வரைக்கும் இல்லாதது? நீங்க எத்தனை, உங்களுக்கு என்ன வயசாச்சு? எனக்கு 32ங்க. 32 வயசுமே அது வைத்தியம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆமா. என்ன எப்படி எப்படி தெரியுது இந்த உடம்பு? எப்படி இந்த வைத்தியம் உடம்பு வந்து டாக்டரா மாறுது பாக்குறீங்களா இல்லையா? இதே ஏன் புரியாம போச்சு ஆரம்பத்துல உங்களுக்கு? அப்ப நீங்க தவறான வழியில தான் போய், நீங்க மட்டும் இல்ல உலகமே என்ன வழியில போயிருக்குது? இதெல்லாம் நீங்க தொழிலா கொண்டுட்டு வரணும். அதுதான் பேசிட்டு அடுத்தது வந்து விவாதம் பண்ணணும். நீங்களா விவாதம் பண்ணி பேசி இது எப்படி தொழிலா கொண்டு வரணும். எல்லாரும் ஆசிரியராம பொருள் உங்களுக்கு தேவைதான். அந்த பொருள் வந்து பிறருக்கு, உங்க குடும்பத்தை காப்பாற்ற பயன்படுத்துங்க, உங்களுக்கு காப்பாற்ற பயன்படுத்திங்க, இந்த கலை வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. அவ்வளவுதான். இது ஒரு 6 மாசத்துல நீங்க தொழிலா நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணி கத்துக்குங்க. நீங்க முதல் தொழிலா வச்சுக்கலாம், 2வது தொழிலா வச்சுக்கலாம். அடுத்தவங்களுக்கு சொல்லித் தரணும். இந்த மாதிரி நீர் மருத்துவம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நீங்க அங்க இந்த மாதிரி ஆரம்பிச்சு குருகுல கல்வி கொண்டு வந்துருங்க. குருகுல கல்விங்கிறது பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. நீ உங்களை பார்த்து அவன் கத்துக்கிறான், நீங்களும் ஒரு மாடலா இருந்து சொல்லி கொடுக்கலாம். இது இனப்பெருக்கம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். 10 குழந்தை கூட 100 குழந்தை கூட பேத்துக்கலாம். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. சரியா? சொல்லுங்க சந்தர். இப்ப புரியுதா? இந்த திருக்குறள் பாத்துட்டு இருக்கேன். மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அதாங்க அது வேற. இது மனத்தது மாசாக மாண்டார் நீராடி. அது படிங்க. மனத்ததுன்னு போடுங்க. மனத்தது மாசாக. மனத்திலே நிறைய வருமே, மனத்துன்னு போட்டு நிறைய வருமே. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி அப்படியே போடுங்க. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி அப்படியே போடுங்க. அதோட நீங்க முடியுங்க, விவாதம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் பண்ணிக்க. பாக்குறேங்க. அப்புறம் இதுக்குள்ள கிடைக்கல, மேபி நான் செக் பண்றேன் மறுபடியும். அது ஒண்ணுமே இல்லையே. மனத்தது மாசாக மாண்டா, நீங்க கூகுள்ல போய் மனத்தது மாசாகன்னு போடுங்க, வரும் பாருங்க. நான் எடுத்துறேன் பாருங்க, எத்தனை குரல் எடுத்துறேன். அது ஒண்ணுமே இல்லையே, ரொம்ப சிம்பிளாச்சு. அது எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி. சில சமயங்களில் நானும் தப்பு பண்ணுவேன், ஆனா அதுல இருந்து கத்துப்பேன். ம் 278வது பாடல் கூடா ஒழுக்கம். 278வது பாடல். 200 வந்துருச்சுங்க. அது பேசி முடிச்சுங்க. என்ன சொல்றாரு அவரு? மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். மனத்தால் அழுக்கை நீக்காமல் இறந்தார்கள் குளிப்பதும் வேதங்கள் ஓதுவதும் செய்தல் பல மாந்தர்கள். இப்ப இந்த முட்டாள்தானே இந்தியா பண்ணிட்டு இருக்குது. முட்டாள்தானத்தை இதுல என்ன அவரு அதுக்குள்ள சேர்த்துக்கலன்னு நினைக்கிறேன். சங்க புலவர்கள் லிஸ்டுக்குள்ள அவரை சேர்த்துக்காம போனதுக்கு மாதிரி உடைச்சு எல்லாரோட பக்தி என்ன பண்ணிருக்கான்? பக்தியை கேவலப்படுத்திருக்கான். பக்திங்கிறது என்ன தெரியுமா? அந்த இறைநிலை வெறும் குளியலை பத்தி சொல்லவே, வெறும் குளித்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லவே இல்லை.
மனத்துல இருக்கிற அத்தனை வகையான சந்தைகள் நீங்கணும்னா அந்த குருகுல கல்வி அழிஞ்சு போச்சு பாருங்க. அதுதான் காரணம். நான் குறைஞ்சபட்சம் மனம் என்ன முழுக்க பண்ணோம்னா இருட்டு நான் வந்து குறைஞ்சபட்சம் அந்த மனம் முழுக்க என்ன இருட்டு வெந்நீர் தூய நீரில் குளித்து வருபவர் போல போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர். அவர் எள்ளி கோடிக்கணக்கில் நகையாடுறாரு. எள்ளி கோடிக்கணக்கில் நகையாடுறாரு. மாண்டாருன்னா செத்து போனவன்னு அர்த்தம். மாண்டாருன்னா அதை நம்பி வீணா போய் இப்ப செத்து போனா எத்தனையோ பேர் அப்படி கூட வச்சுக்கலாம்ல. மாந்தர் பலர். மாந்தர் பலர். எத்தனை பேர் இப்ப மட்டும் ஒரு 1000 பேர் செத்து இருப்பாங்க. இப்போ குதிச்சு செத்தாங்க, ரயில் ஏறி மிதிச்சு செத்தாங்க, கூட்டத்துல செத்தாங்க, எத்தனை பேருங்க. இது எல்லா மதத்திலும் இந்த சாவு நடக்குங்க. எல்லா மதத்திலையும் இந்த சாவு நடக்கும். சரியா? அப்ப இந்த சமாதானத்தை இந்த வேலை எத்தனை அந்த வரி பார்த்துக்குங்க. எத்தனை வரியோட முடிச்சிங்கன்னு பார்த்து பரவாயில்ல, அதை பத்தி இல்லை. நம்ம இதுவே மறுபடி இந்த 6வது தினம் பேசுவோம். ஆக சொல்லி முடியுங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. சரி, இந்த 3 இந்த மணி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. மணி வருமானா? பேசுங்க, அதெல்லாம் பேசுங்க. இனிமேல் கிளம்பி பண்ணுங்க. எப்படி வளர்க்கலாம், எப்படி இது போயிட்டு இருக்குது, இன்னும் உங்களுக்கு அனுபவம் வரட்டும். உங்களுக்கு 6 மாசம் இருக்குது. 6 மாசத்துக்குள் நீங்க என்ன தேர்ச்சி அடைஞ்சிடணும். 6 மாசத்துக்குள்ள தேர்ச்சி அடைஞ்சிடணும். இது வைராக்கியமே செய்யணும். வைராக்கியமே நீங்க திரவ பயிற்சி செய்யலாம். திரவ பயிற்சி செய்யலாம். நீர் பயிற்சியை விட திரவ பயிற்சி கூட செய்யலாம். தைரியம் வரும். திரவ பயிற்சிங்கிறது எந்த சாறு வேணா அருந்திட்டே வரலாம். 24 மணி நேரம் அதுவே அருந்திட்டே வரலாம். அப்பவே சர்ன்னு குறைஞ்சிட்டே போயிட்டே இருக்கும். அந்த திரவச்சாறு என்னென்ன வேணுங்கிறது நான் குழுவில் சொல்லியிருக்கேன். எந்த சாறு வேணா நீங்க பண்ணிக்கலாம். பசி வரப்பெல்லாம் குடிச்சிக்கலாம். அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். சீக்கிரம் கரைஞ்சி உடம்பு வந்து அந்த ஒல்லியா மாறிடணும். இடுப்பு சிறுத்து மார்பு விரிஞ்சிடணும். தொப்பையே தெரியக்கூடாது. தொப்பிங்கிற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது. சின்ன பையனாட்டு இருக்கணும். அட்டையாளமே இருக்கக்கூடாது. என்னது அதெல்லாம் பண்ணி வச்சுக்க. ஒழுங்க திட்டமிட்டு செயல் பண்ணி ஒரு வடிவம் போட்டு பதிவு பண்ணி 180 நாளைக்கு உங்க பதிவு இருக்கணும். 180 நாளைக்கு உங்க வீடியோ இருக்கணும். எல்லாம் பண்ணி வச்சுக்க. அது ஒழுக்கமா செய்யுங்க. எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது எல்லாரும் செய்யணும். செஞ்சு அந்த கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா தான் அது பிறகத்துக்கு எடுத்துக்காட்டா போகும். வெளிநாடுகளுக்கு போகின்ற பொழுது உங்க மருத்துவ இது யோக மார்க்கத்தை தான் சாத்தியம்னு புரிய வைக்கணும். என்னது எல்லாமே யோக மார்க்கத்துல மட்டும்தான் சாத்தியம். அதுதான் வந்து எல்லாத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அந்த மரணத்தை அவன் சொந்தமா முடிவு பண்ணணும். மரணத்தை பேசுங்க. ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. நீங்களே ஆரம்பிங்க. அந்த பன்னீர்செல்வம் ஆரம்பிங்க. நான் வந்து பாத்தீங்கன்னாக்க அது செப்டம்பர்ல உங்ககிட்ட புக் வாங்கினேன். புக் வாங்கி கிட்டத்தட்ட 1 மாசம் மட்டும் அது படிக்கவே இல்லை. கொஞ்ச நாள் அது இயல்பு. அது எல்லாத்துக்கும் இந்த சாபக்கேடு இருக்கு. எல்லாத்துக்கிட்டும் இந்த சாபக்கேடு இருக்குதுங்க ஐயா. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அப்பா வருஷ கணக்குல படிக்காமலாம் இருக்கானுங்க. ரைட். அதுல கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னு பாதி தான் படிச்சிருக்கேன். டெய்லி படிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுன்னா அதுக்குள்ளார இடைவேளை வந்து பையன் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அதனால வந்து அவனுக்கு அது சமாச்சாரமா அப்புறம் வீட்டுல வேலை, ஒரு சில வேலைகள் அது இதுன்னு சொல்லியிருந்தா அப்படியே ஸ்கிப் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தவறு. எப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தவறு. அந்த வேலை என்பது சொந்த வேலை. அதெல்லாம் பண்ணலாம். அது குடும்ப விஷயம். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கத்தை நீங்க தான். அப்ப காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு படிங்க. நைட்டு படுக்கிறது 10 மணி ஆயிடுதுங்க. 10 மணிக்கு நான் படுக்கிறது 12 மணிக்கு தான் படுக்கிறேன். இல்ல உங்க விஷயம் வேற. நீங்க உடலை வந்து பதப்படுத்தி விட்டீங்க. அதனால உங்களுக்கு யாரு செய்யறது இந்த விஷயம் வேற. நீங்க நடுவுறீங்க. அந்த முயற்சி பண்ணணும். அப்ப நீங்க அது அதாவது நீங்க நேரத்தை ஒதுக்கல நீங்க குற்றவாளியே மாறிடுவீங்க. இயற்கை குற்றவாளி நீங்க மாறிடுவீங்க. ஒரு விஷயத்தை தெரியல அப்படின்னா அவ்வளவுதான். ஒரு விஷயத்தை தெரியாம வந்து பேசுறதும் அது வந்து அறியாமையை வெளிப்படுத்திடும். அறியாமையே வெளிப்படுத்திடும். கையில அந்த ஆராய்ச்சி நூலை வச்சுக்கிட்டு முடிவுல வச்சுக்கிட்டு அந்த கடைப்பிடிக்காட்டியும் பரவாயில்ல. அது என்ன சொல்லியிருக்காருன்னு அது பார்க்கணும் இல்லையா? அதுதான். அது ஒரு முறை பாக்குறேன். 100 முறை படிங்க 100 முறை படிங்க சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல அது ஒரு முறை படிச்சாலும் பத்தாதுங்க. அந்த புத்தகத்தை நான் நேத்தி தான் பார்த்தேன். நீங்க சொல்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு தடவை படிச்சுட்டுலாம் அதுல இருக்கிற விஷயங்களை அப்படியே அப்சர்வ் பண்றதுங்கிறது கொஞ்சம் முடியாத ஒரு சமாச்சாரம். ஒரு 2-3 தடவை நானும் படிச்சதுனா தான் அதனுடைய சாராம்சத்தை வந்து நம்ம உள் வாங்கி அதன் பிரகாரம் நம்ம வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி. அப்ப படிக்கத்தான் அது அறிவு வளரும். நீங்க இந்த திருக்குறளை வந்து ஒரு தடவை படிக்கிறது அந்த வயிற்று பிழப்புக்காக படிக்கக்கூடாது. இது நாம அறிவை பெறுவதற்கும் இது இப்படி சரியான வழியில் போறோம்னு பார்க்கறதுக்கும் விவாதம் பண்ணுவதற்கும் நமக்கு தேவை. புரியுதுங்களா?
கண்டிப்பா கண்டிப்பா. அப்படித்தான். சரி, மறுபடியும் நான் பேசுவோம். சரிங்களா? நன்றி, நன்றி. ஓகே. வணக்கம். வணக்கம்.